ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில துதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. இது எல்லாராலும் முடியும் என்று சொல்லலாம். அல்லது இரவு ஜெபத்திற்கு போகிறோமே, நாங்களும் பாடுகிறோம், துதிக்கிறோம், செய்தியை கேட்கிறோம், எவ்வளவோ காரியங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்திலே, இந்த சூழ்நிலையில இது நாம் செய்ய முடியுமா? பவுல் சீலாம் பகலெல்லாம் அடிக்கப்படுகிறார்கள், வீதிகளிலே இழுத்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள், சிறைச்சாலையிலே போட்டு காயப்படுத்தி கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதுல காவலில் இருக்கிற சிறைச்சாலையிலும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். காவலில் உள்ள கைதிகள் எல்லாம் கேட்கும்படியாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கவில்லை, புலம்பவில்லை. ஏன் நமக்கு ஆண்டவரை தானே பிரியமாக தானே ஊழியம் செய்கிறோம், எல்லாவற்றை விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறோமே, ஏன் நமக்கு இந்த வேதனை அவமானம் என்று சொல்லி கொஸ்டின் பண்ணவே இல்லை. நம்ம முழுவதுமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றாமலே சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதுல கைவிட்டுட்டாரு, நேற்ற நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஜெயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எவ்வளவோ புலம்புகிறோம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். லாபமானதை நஷ்டம் என்று தூக்கி போட்டாங்க. ஆனால் நன்மை செய்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தீமை செய்யப்பட்டது. ஆனாலும் ஆண்டவரை துதிப்பதிலே, ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதிலே தொய்ந்து போகவில்லை, பின்வாங்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. யோசித்து பாருங்கள். அந்த சூழல் என்ன? பூமி அதிர்தே, சிறைச்சாலை அஸ்திபாரெல்லாம் அசைது, கதவுகள் திறக்குது, எல்லாவற்றை கட்டுகளுமே அவிழ்ந்து விடுகிறது. அங்கு பெரிய மாற்றம். அந்த சிறை அதிகாரி எல்லாம், அந்த குடும்பமே இரவோடு இரவு ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். நடுராத்திரியிலே அந்த ஜெபம், அங்கேறெடுக்கப்பட்ட துதி. அவர் எல்லா சூழ்நிலையிலும் பவுல் சீலாவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எந்த விதத்திலும் பின்வாங்காமல் சாதிச்சு காமிச்சாங்க. இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கணும், எக்காலத்தில் ஆண்டவரை நம்பணும், எந்த விதத்திலும் முறுமுறுக்க கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது என்று விரும்புகிறார். நிக்கோலா என்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை படித்தேன். அவர் வயலினிலே தேர்ச்சி பெற்றவர். அவர் நன்றாக இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆர்ப்பரிப்பாங்களாம். அந்த அளவு அந்த இசை பயிற்றுக்கப்பட்டு அழகாக வாசிப்பாராம். ஒரு பெரிய கான்சர்ட், ஒரு ப்ரோக்ராம்ல வாசிக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குழுமி இருக்கிறார்கள். இவர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பயங்கர கரவொலி சத்தம், பயங்கர ஆர்ப்பாட்டம். வாசிச்சுக்கிட்டு போது ஒரு ஸ்ட்ரிங் அறந்துருது. ஆனாலும் திருப்பியும் வாசிக்கிறார். மீதி உள்ள ஸ்ட்ரிங்ல எந்த வித மாற்றங்களும் தெரியவில்லை. அடுத்தால ஒரு ஸ்ட்ரிங் அறந்துருச்சுது. ஆனாலும் இவர் அந்த ப்ரோக்ராம் நிப்பாட்டல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, முடிக்கணும். அவர் பாட்டு அவர் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாசிக்கிறாரு. கடைசியில ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு, இது எல்லாம் அறந்து போனாலும் அந்த ஒரு ஸ்ட்ரிங்லும் கூட அவர் வாசித்து எல்லாரும் சந்தோஷமாய் கைகளை தட்டி ஆச்சரியப்பட்டு எல்லாம் மகிழ்ந்து சந்தோஷமாய் கொண்டாடினாங்களாம். ஒரு ஸ்ட்ரிங் தானே இருக்குது, ஸ்ட்ரிங் அறந்து போச்சுட்டு அவர் பாதியில நிப்பாட்டல, பாதியில புலம்பல. அதையும் பயன்படுத்த அவரால் முடிந்தது. நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, முடியும். ஒரு ஸ்ட்ரிங்னால அவ்வளவு ஆயிரக்கணக்கான கூட்டத்து முன்பாக வாசித்து சாதிக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. எது இருக்குதோ எல்லாம் போயிட்டாலும் இல்லையோ, ஆனா இயேசு இருந்தா போதும், நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால துதிக்க முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். அந்த நாளிலும் இயேசு இருக்கிறார், அது போதும் என்று சொல்லி ஆவியான நம்ம நடத்தும்படியா கொடுக்கப்பட்டிருக்கிறார், அது போதும் என்று சொல்லி திருப்தியோடு அவரை நோக்கி பார்ப்போம். சந்தோஷம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம், பாடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அசைவை ஏற்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் காயப்பட்ட சூழ்நிலையிலும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்கப்பா. ஆனா நாங்களும் அநேக நேரம் ஜெபிக்க யோசிக்கிறோம், துதிக்க யோசிக்கிறோம், வாழ்க்கையில பெற்ற நன்மைகளை மறந்து விடுகிறோம், இல்லாததை நினைச்சு கவலைப்படுகிறோம், பிரச்சனைகளை நினைச்சிட்டு இருக்கிறோம், நாளை தினத்தை குறிச்சு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், அல்லது கடந்து வந்த கடினமான பாதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். அப்படி அல்லப்பா, எல்லாவற்றிலுமே துதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எல்லாவற்றிலுமே பிரியப்படுத்த கற்றுக் கொடுங்க, உண்மை சார்ந்து கொள்ள கற்றுக் கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஒரு ஸ்ட்ரிங்ல வாசிச்சு சாதிக்க முடியும்னா நீங்க இருக்கிறீங்கப்பா. எது இருக்குது இல்லையோ, நீங்க இருந்தா போதும், கொஞ்சத்தை வச்சு கூட பெரிய காரியங்கள் செய்ய முடியும். செய்வதற்காக நன்றி, துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிப்போம். நிச்சயமாகவே அசைவு ஏற்படும், அற்புதங்கள் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.